ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு கடுமையான போலீஸ் நெருக்கடி வருது. அந்த நேரத்தில் சத்தியமங்கலத்துலேருந்து அவங்க இதுக்கு போகிறாங்க, வெள்ளிங்கிரி மலைக்கு. அப்போ கூட ஒரு மீசையெல்லாம் எடுக்கலை, துப்பாக்கியோடு தான் போகிறாரு. அப்பயும் வீரப்பனை பொறுத்தவரையும் அந்த மீசை அவருடைய அடையாளமாக பார்த்து எந்த நிமிஷத்துலையும் எப்பயுமே அந்த மீசை மேலே அவர் உயிரியே வச்சிருந்தார். தூங்கும்போது கூட துப்பாக்கி தன்னுடைய நெஞ்சு மேலே வச்சு தான் படுத்திருப்பார். அவர் ரொம்ப நேசிச்ச ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மீசையும் துப்பாக்கி. அதே இல்லாமல் வந்தாருன்றதை ஏற்றுக்கவே முடியாது. ஈழ பிரச்சனைக்கு ஈழத்துக்கு போனாருன்றது அந்த முயற்சி எடுத்திருக்காரு, அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. அவர் பேசியிருக்காரு, தலைவர் பிரபாகரன் கிட்ட பேசியிருக்காரு. திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு இருக்காரு, ஒரு புலிகள்ல ஈழத்துல புலிகள் படையில இருந்தவர். எல்லா தொழில்நுட்பமும் அவருக்கு தெரியும், துப்பாக்கியில இருந்து இந்த தகவல் தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே அவர் ரொம்ப இதா இருப்பார். உண்மை இருக்கார், அவரு தான் உள்ள அவருக்கு எல்லாமே இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வாக்கி டாக்கிலாம் அவர் தான் வழிமறிச்சு எல்லாத்தையும் கேட்டு சொல்லுவார். தலைவர் பிரபாகரன் கிட்ட பேசியிருக்காரு, இனிமேல் எதா இருந்தாலும் தோழர் வருவார், அவர் வழியா சொல்லி விடுங்க, கேசட்ல பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அவர் வீரப்பனார் பேசி கொடுத்தாருன்னா ஐயா கேசட்டை போட்டு காட்டுவோம், ஐயா பேசி காட்டுறது கொண்டு போய் அவருக்கு போட்டு காட்டு, நாங்கள் எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னா அழிச்சிடுவோம். ஆனால் சிக்கல், சட்ட சிக்கல் இருக்கு, நாளைக்கு இதெல்லாம் மாட்டிச்சுன்னு சிக்கல் ஆகுன்றதுனால அழிச்சிடுவோம். சிறப்பு அதிபதி என்றது ஒரு மிகப்பெரிய அட்டுழிய படை. இந்திய அமைதிப்பட இலங்கை தமிழீழத்தில் போய் செஞ்சாங்க, அதை விட கொடூரமாக தான் இவங்க இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதாவது வீரப்பன் ஏதாவது இங்கே இந்த பக்கம் எதனா பண்ணாருன்னா உடனே ஒரு 4-5 பேருக்கு யூனிஃபார்ம் போடுவாங்க. குச்சி வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு வீரப்பன் குழு போடுற யூனிஃபார்ம் போட்டு கொண்டு போய் வச்சு சுற்றுவாங்க. இந்த மாதிரி பல 100 பேரை கொண்டு இருக்காங்க. முழுக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிர்வாணமாக தான் அந்த முகாமில் இருந்து ஆகணும். பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மிக கொடூரமாக நடந்திருக்கு. சிறுநீரை எல்லாம் குடிக்க வச்சிருக்காங்க, மலத்தை சாப்பிட வச்சிருக்காங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் திரு அரூர் வேடியப்பன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நம்ம சேனல் கடந்த காணொலியில நீங்க 4 முறை திரு வீரப்பனார் ஐயா மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுல முதல் முறை வீரப்பனார் ஐயா மீட் பண்ணதை பத்தி எங்கள்கிட்ட விரிவா பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் 2, 3, 4 முறை சந்திப்புக்கான ஏற்பாடு எப்படி நடந்தது, எதற்காக போனீங்க, உங்களோட யாரெல்லாம் வந்தாங்கன்னு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பேசுவோம். அதாவது முதல் சந்திப்பு வர சொல்லிதான் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ சில செய்திகளை சொன்னார், மக்கள் யுத்த குழுவோட தொடர்பு வேணும் அப்படின்றது செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு அவங்களோட தொடர்பு எடுத்தோம். 2வது சந்திப்பு நான் போகிறேன், என்னை கூப்பிட்டு போகிறது இவர் தேவராஜ் ஐயந்துரை புலவர் கலிபெருமாள் வந்துட்டார். அப்போ அந்த 2வது சந்திப்பில் அவருக்கு 2வது சந்திப்பு, எனக்கு 2வது சந்திப்பு. அப்போ போகும்போது வெளியே காட்டு விட்டு வெளியே வந்துடுறாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப 2வது சந்திப்பு ஐயாவை சந்திக்க வீரப்பனார் ஐயா அவரு உங்களை வர சொல்லி போனீங்களா இல்ல நீங்களாகவே போனீங்களா? இல்ல, வர சொல்லிதான் போனீங்க. கூட்டி வர சொல்லி இருந்தா அந்த மக்கள் யுத்த குழு தோழர் ஒருத்தர் வெளிப்படையங்கிற அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் கூட்டிட்டு ஒரு ஐயா புலவர் கலிய பெருமாள், நான், இவங்க தான் கூப்பிட்டு போறாங்க, ஐயந்துரை இவங்கெல்லாம் தான் கூப்பிட்டு போறாங்க. இவர் ஐயா முன்னாலே போயிடுறாரு, அங்கே அவரை முன்னாலே அனுப்பிச்சி வச்சிடறோம். நாங்கள் இரவு நேரத்தில் போகிறோம். அப்புறம் நாங்கள் ஐயா அந்த அவங்க உறவினர் தங்கான்ட்டு அந்த தும்கல் காட்டு பகுதியில் இருக்கிற அந்த தங்கான் வீட்டில் ஒரு ஐயா தங்கியிருக்காரு. நாங்கள்லாம் போனோடனே இவரையும் கூட்டிகிட்டு போகிறோம். என் கூட அந்த மக்கள் யுத்த கட்சி தோழர் ஒருத்தரும் அன்னைக்கு வர்றாரு. அப்போ வீரப்பனார் இந்த சின்னாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, ஒகேனக்கல்ல போய் கலக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ஆற்றை கடந்து கொஞ்சம் தூரம் அவர் இந்த ஐயா போல ஒரு கலிபெருமாள் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்றதுனால அவர் தோட்டத்துலேருந்து சும்மா ஒரு பரலாக்குள்ளார தான் அவர் வந்துடுறாரு. அங்கே வச்சு தான் சந்திச்சு பேசுகிறோம். அந்த இரவு முழுக்க பேசிட்டு இருந்தோம். ஒரு விடியோல 4 மணி வரை இருந்திருக்கும். 10, 7, 9, 10 மணிலேருந்து 4 மணியும் பேசிட்டு இருந்தோம். அவரை கூட்டி போய் ரொம்ப நேரம் தனியாக பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் பேசிட்டு எல்லா விஷயமும் பேசுவார். குடும்ப விஷயங்கள்ல இருந்து குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் கூட கேட்பார். ரொம்ப அக்கறையோட எல்லா விஷயங்களும் தெரியும், அந்நியுன்யமா அப்படிதான் இருப்பாரு. பேசிட்டு நாங்கள் விடிய அந்த 4 மணிக்கு அந்த தங்கான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். ஐயா புலவர் கலிய பெருமாளை, நான், தேவராஜ், ஐயந்துரை 3 பேர் மட்டும் காட்டிலே அந்த வனத்தொட்டி லைன் பார்டர் ஒன்று வண்டி போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கும். வனத்தொட்டி எல்லா வனத்துலையும் அது இருக்கும். அதை ஒட்டி ஒரு புதர் இருந்தது. அந்த புதருக்குள்ளார படுத்துட்டோம். காட்டுக்குள்ளே தான் புதர்ல இன்னும் காட்டல் பகல் நேரங்களில் காட்டுக்குள்ளார வர பழக்கம் இருக்கு. எனக்கு காட்டுக்குள்ளார கொஞ்சம் பயமா இல்லையா? முதல்ல பயமா தான் இருந்தது. அதான்
பயன்றதை விட அந்த என்ன பயம்னா பாம்பு, அதுதான் அதுதான் இப்போ அந்த மாதிரி விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்ற அந்த பயம் தான். ஏன்னா நம்ம படுத்ததில்லை. பகல் நேரங்களில் போகிறோம் வந்துருக்கோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இரவு நேரத்தில் அங்கே படுத்து தூங்குறதுன்றது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். இவர் தேவராஜா ஐயந்துரையும் படுத்த உடனே கொரட்டை விட்டு தூங்குறாங்க, நல்லா கொரட்டை அடிச்சு தூங்குறாங்க. அந்த பாதையில எனக்கு தூக்கம் வரல, புது இதா இருக்கு, அந்த இடம் புது, நம்மளுக்கு புது அனுபவம், அது தூக்கம் வரல. நான் படுத்துட்டு பயமும் கடந்து. அப்போ ஒருத்தர் வெள்ளை உடை போட்டு ஒருத்தர் வேட்டி சட்டை தான் அப்படியே கடந்து போறாரு. அப்ப இவரு தேவராஜ் எழுப்பி கேட்டேன், யாரு போற மாதிரி இருக்கு தேவராஜ் அப்படின்னா. இல்லைன்னா பண்ணி ஏதாவது போவோம் படுங்கண்ணா அப்படின்னாரு. சரி, ஆனால் ஆள் போனதை நான் என்னால் உணர முடிஞ்சது. சரி, எனக்கு இன்னும் அதுக்கு பிறகு சுத்தமாக தூக்கமே வரல. வெளிச்சானோடனே வந்தோம். ஒரு ஐயாப்பில் ஒரு கழிவு பெருமாள் கைத்தாங்களாக தான் எடுத்துட்டு வாங்க, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அந்த வயசான இதில் அந்த மேடு பள்ளமாக இருந்தது, கொஞ்சம் தூரம் நடந்தார், அதுக்கு மேலே நடக்க முடியல. ஒரு ஐயந்துரையும் தேவராஜையும் கைத்தாங்களாக கையால் தூக்கிட்டு வந்து தான் பஸ்ஸு 6 மணிக்கு அங்கே இந்த தும்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது, தாசம்பட்டி பாப்பாரப்பட்டிலேருந்து பெண்ணாகரம் ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சோம். அவரை சில வேலைகளை சொல்லி விட்டாங்க, அதெல்லாம் செஞ்சோம். 3வது சந்திப்பு நாங்கள் போகிறோம் மீண்டும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம கேட்டப்ப நீங்கள் வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளே யாருன்னா வராங்க, வெளியாட்கள் வராங்கன்னா அவங்கள வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? ஆமாம், கண்ணையெல்லாம் கட்டி கூப்பிட்டு போக மாட்டாங்க. வெளியாட்கள் நகரப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்து போகிறவங்கள, காட்டு பகுதியில் இருக்க மக்கள், அந்த காட்டுக்குள்ளே நடமாடுற மக்கள் செக் பண்ண மாட்டாங்க. அவங்க வெளியாட்கள் போகும்போது எச்சரிக்கை அதெல்லாம் செக் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ கண்ணை கட்ட மாட்டாங்க. வீரப்பனார் ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு முன்னாலே இவங்க செக் பண்ணி பார்த்து என்ன வச்சிருக்கான்னு பார்த்து தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி அவங்க எந்த சின்ன சோதனை கூட செஞ்சது கிடையாது. ஆனால் எப்போ ஒரு கழிவுமால் மேலே அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கை, அவரோட நெருக்கமாக அவர் சொல்கிற ஆளுன்றதுனால ஏமலே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் எங்களை ஆய்வுக்கு சோதனையெல்லாம் பண்ணல. நேராக போவோம், பார்ப்போம். ஆனால் முன்ன ஆள் இருந்தால் கூப்பிட்டு போவாங்க. இந்த ஐயந்தூரை தான் காட்டுக்குள்ளே இருந்து வந்து அவர் எங்கே இருக்காருன்ற அவருக்கு தான் தெரியும். இந்த இடத்துக்கு கூட்டி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னால இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் இருப்போம்னு அவங்க முன்னால் சொல்லிடுவாங்க. அவர் வந்து எங்களை கூப்பிட்டு போவார், போவாங்க. எங்களே ஆய்வுலாம் பண்ண மாட்டாங்க. 3வது சந்திப்பு தான் அப்போ ஐயப்போல ஒரு கழிவு பெருமாள், அந்த சந்திப்புலேயும் எல்லாம் சொல்லிட்டு வந்தார், என்னால் வர முடியாது, இனிமேல் எதாக இருந்தாலும் தோழர் வருவார், அவர் வழியாக சொல்லி விடுங்க, கேசெட்டில் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அவர் வீரப்பனார் பேசி கொடுத்தாருன்னா ஐயப்போல ஒரு கழிவு பெருமாளை கொண்டு வந்து கேசெட்டை போட்டு காட்டுவோம். ஐயா பேசி காட்டுறது கொண்டு போய் அவருக்கு போட்டு காட்டு, நாங்கள் எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னா அழிச்சிடுவோம். குறைந்தபட்சம் ஒரு அந்த அதை கூட வச்சிருக்கலாம், நாங்கள் ஒரு ஆவணத்துக்காக கூட வைக்காம போயிடும். ஆனால் சிக்கல், சட்ட சிக்கல் இருக்குது, நாளைக்கு இதெல்லாம் மாட்டிச்சுன்னு சிக்கல் ஆகுன்றதால எல்லாமே டெலீட் பண்ணிவிடுவோம், அழிச்சிடுவோம். அதே மாதிரி புகைப்படம் கூட நாங்கள் எடுத்துருக்கலாம். ஏறத்தாழ செல்ஃபோன்லாம் கூட அப்போ வந்துடுது. புகைப்படம் எடுக்குன்னு நினச்சிருந்தா கூட எடுத்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு, நாளைக்கு பயம், எச்சரிக்கை ஒன்று இருக்கும். நாளைக்கு ஏதோ சட்ட மாட்டின இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் மாட்டுச்சுன்னா இதே போதும் காவல்துறை அன்றைய காலகட்டத்தில். அதனால நாங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டோம். 3வது சந்திப்பில் நான் இவர் 2வது முறை அவங்க கூட ஒரு தோழர் வந்தார்கள், அவர் சுந்தரமூர்த்தின்னு. எங்கள் அப்போ வந்து அவர் பேர் தீர்த்தகிரின்னு தான் என்கிட்ட அறிமுகமானார். அதுக்கு முன்னாலே எனக்கு அவர் அறிமுகம் தான், ஆனால் இவர் சொந்த பேர் எனக்கு தெரியாது, வேற பேர் தான் அவர் பேர் என்று தெரியும். என்கிட்ட வந்து தீர்த்தகிரி என்ற பேரில் அறிமுகமானார். அந்த பேர் தான் கடைசி வரை. என்னைக்கு வீரப்பன் இறந்ததுக்கு அப்புறம் 2007 அவர் கைது செய்யப்படுறார். காவல்துறை கைது செய்யப்பட்ட பிறகுதான் ஒரு பேர் சுந்தரமூர்த்தி என்ற எனக்கே தெரியும். அந்த பத்திரிகையில அவருக்கு திருப்பூர் வச்சு கைது பண்றாங்க. அப்போ அவர் அந்த செய்தி வரும்போது அவர் சுந்தரமூர்த்தி என்றது எனக்கே தெரியும். அதுவரை தீர்த்தகின்ற பேர் தான் வரும். அந்த தீர்த்தகிரின் அவர் எங்கள்கிட்ட அறிமுகம் வைக்கினா சுந்தரமூர்த்தி, அவர் 3 பேரும் போகிறோம். 2வது சந்திப்புலேயே என் கூட வந்தாருன்னு சொன்னேன் ஒரு தோழர். அவர் வந்து அப்பயே அவங்களோட அவங்க முகாமுக்கு கேம்புக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நாங்கள் மட்டும்தான் திரும்பி வரோம். அதே மாதிரி 3வது சந்திப்புலையும் நீண்ட நேரம் பேசினது இவர் சுந்தரமூர்த்தி, அந்த இன்னொரு தோழர், அவங்க 2 பேரும் காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் 3 பேரும் தான் திரும்ப அங்கேருந்து வெளியே வரோம். அடிக்கடி நீங்க போறதுனால உங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் பழகிடுச்சு உங்களுக்கு. அது ஏற்கனவே எனக்கு என்னுடைய நிலம் வந்து காட்டை ஒட்டி தான் இருந்தது. அதனால நாங்கள் இந்த
சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து காட்டுக்குள்ளே போகிறது விளையாடுறதுன்றதெல்லாம் எனக்கு இயல்பாக இருந்த ஒரு இது. அதனால எனக்கு காட்டுக்குள்ளே பகல் நேரம் போகிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை நைட்ல தான். இரவுகளில் போயிட்டு அந்த பொதுருக்குள்ளே படுக்கும்போது தான் ஒரு கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி எனக்கு அது ஒரு பெரிய புது அனுபவம். ஒரு வேற ஒரு காடை தவிர காடுன்றது எனக்கு பழக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அதனால அந்த காடுன்ற பயமெல்லாம் எனக்கு இல்லை. அதே மாதிரி வீரப்பனார் கூட பெரிய ஒரு பிம்பமாக வெளியே சித்தரிச்சிருந்தாங்களே. வீரப்பனா ரொம்ப கொடிய மனிதர், ஒரு அரக்கத்தனமா அவரை அப்படி சித்தரிச்சு இந்த ஊடகங்கள் பத்திரிகை இதெல்லாம் அப்படிதான் சித்தரிச்சுட்டு இருந்தாங்க மக்கள்கிட்டே. அப்படிதான் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு அவர் போய் நேர்ல பார்க்கும்போது தலையில இருந்தது நிலைமை. ஒரு குழந்தைத்தன்மையோட இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதரெல்லாம் பார்க்க முடியாது. அவர் எவ்வளவு எஸ்ட்ரீமுக்கு கோவப்படுவாரோ அதே மாதிரி அவ்வளவுக்கு குழந்தை மாதிரியும் இருப்பார். அதை செஞ்சு பார்த்துருக்கிறோம். இப்போ 4ஆம் முறையா நீங்க சந்திச்சீங்க, அதுதான் ஃபைனலா கடைசியா ஆகஸ்ட் 4ஆம் தேதி கடைசியா சந்திக்கிறோம். அப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நீங்களும் அவரும் பேசிக்கிட்டீங்க, வீரப்பனார் ஐயாவும் நீங்களும்? இப்ப இந்த முதல் 3 சந்திப்புகள்ன்றது இந்த தும்கல் பகுதி சின்னார் பகுதியில தான் சந்திச்சுக்கணும். 4வது சந்திப்புன்றது அந்த பக்கம் ஒகேனக்கல் ஒட்டி வர, அது திக் பாஸ்ட் ரொம்ப தூரமான ஒரு இடம். ஏறத்தாழ ஒரு 6-7 மணி நேரம் நடந்திருப்போம். அவ்வளோ ஒரு மலைப்பகுதியில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. போயிருந்தோம் அன்னைக்கு ஆடி மாதம், சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதிலே நனைஞ்சிட்டு தான் போகிறோம். போகும்போது ஒரு பாறைக்கு குகை மாதிரி ஒரு பாறை, அதுக்கு பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாதிரி அன்னைக்கு சந்திரன் இல்லை, சந்திரா கவுடுன்னு சொல்கிறேன், சந்திரா கவுடா அவர் இல்லை அன்னைக்கு. கேட்குறோம், நாங்கள் கேட்டோம், நான் தான் கேட்டேன், என்னன்னா சந்திர கவுடா இன்னைக்கு இல்லை அப்படின்ட்டு. அங்கே வேற ஒரு இடத்துல நம்ம இருளர் குடும்பம் வந்தாங்க, அவங்களோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா. அன்னைக்கு வேற யாரும் அங்கே இருந்திருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையும் எங்களோட தொடர்பு இருக்குன்னா எங்க தொடர்பு இன்னொருத்தரும் தொடர்புல இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு தெரியாது. அவங்க தொடர்புல இருக்கிறது எங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு தொடர்பு ஒருத்தர் காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தொடர்புல இருந்திருக்காங்க கடைசி நேரங்கள்ல. இப்போ நீங்க 4வது முறை சந்திச்சிருக்கீங்க வீரப்பனார் ஐயா. அப்போ அவர் கூட வந்துட்டு எத்தனை பேர் இருந்தாங்க? அப்ப 4 பேரு. சந்திரா கவுடு மட்டும் வேற ஒரு இடத்துல இருந்தார். அப்ப இருந்தாங்க 4 பேருமே. இவரு 3 பேர் தான் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பொதுவா அவர் கூட எத்தனை பேர் இருப்பாங்க? கடைசி நேரங்கள் 4 பேர் தான். எப்பவுமே 4 பேர். இவரு வீரப்பனார், சேதுகுலு கோவிந்தன், சந்திரா கவுடா, சேதுமணி, 4 பேர் தான். நாங்க சந்திச்ச அந்த காலகட்டங்கள் 4 பேர் தான். குழு அவ்வளவுதான் இருந்தது. காலையில நாங்க போயிட்டு உடனே ஒரு 8 மணி இருக்கும். அது சொன்னார், ரொம்ப தூரம் தோழரை நடக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரை காட்டாடு அடிச்சிருக்காங்க, கேளன்னுவாங்க காட்டாடு. அதை அடிச்சுட்டு கறியெல்லாம் காய போட்டு அந்த எலும்பெல்லாம் வச்சுட்டு குழம்பு வச்சுருந்தாங்க, ராகி களி வச்சுருந்தாங்க. முதல்ல தோழருக்கு களி கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னாரு. கறியும் களியும் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன், நல்லா சுவையாக செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் காட்டுக்குள்ளே இவ்வளோ வசதி இருக்கு, எல்லாம் வச்சுருப்பாங்க. டீ தூள், சர்க்கரை, பால் பவுடரு எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா காட்டுல வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்களா? மூவ் பண்ணி ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ண மாட்டாங்க. மூவ் பண்ணிட்டே தான். ஒரு இடத்துல தங்குறாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அதிகபட்சமா எதுவும் அங்க அவங்க சந்தேகம் வரலன்னா கொஞ்சம் இதான கூட இடத்த மாத்திட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. சரி, இதுக்கிடையில வந்துட்டு இப்போ வீரப்பனார் ஐயாவுக்கு வந்து வெளியில இருந்து கொண்டு வர உணவுகளோ இல்ல வேற ஏதாவது உணவுகளோ முதல்ல எடுத்தோடனே அவர் சாப்பிடுவாரா, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு சாப்பிடுவாரா? அவங்க எடுத்தோடனே எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க குழுவில் இருக்க யாருமே முதல்ல யார் கொண்டு வராங்களோ அவங்கள சாப்பிட வைப்பாங்க. அவங்களே சேர்த்தி முன்ன சேதுமணி, சந்திரா கவுடா இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தான் அவர் வீரப்பனார் சேர்த்து விடுவேன் சாப்பிடுவாங்க. எடுத்தோடனே சாப்பிட மாட்டாங்க. யாரு கொண்டு போனாலும் அது ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. அந்த 4வது சந்திப்புல தான் எங்ககிட்ட அவரு குழந்தையில இருந்து நடந்தது சின்ன அவருக்கு நினைவு வந்ததுல இருந்து நிறைய சம்பவங்களை சொன்னார். ராஜ்குமார் கடத்தல் நடந்தது, எப்படி கூட்டிட்டு போனாங்க, நாகப்பாக்கடத்தல் எப்படி நடந்தது, அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை செஞ்சு காட்டினார், நடிச்சு காட்டினார். சரி, இப்போ இதுக்கிடையில வந்துட்டு சிறப்பு அதிரடி படைன்றவங்க வந்து ஒரு அங்க அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? அவங்களால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களா? இதனால வீரப்பனார் ஐயா வந்து ரொம்ப கோவப்பட்டாருன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இல்ல, ஒரு இந்த சிறப்பு அதிரடி படைன்றது ஒரு மிகப்பெரிய அட்டூழிய படை. இந்திய அமைதிப்பட இலங்கை தமிழீழத்துல போய் செஞ்சாங்க. அதை விட கொடூரமா தான் இவங்க இங்க பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஷாப் நான் கேள்விப்பட்டீங்களா? ஒர்க் ஷாப்னா தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் ஷாப்னா இந்த கடைங்கள்ல பண்றது மாதிரியா? இது காரு, பைக்கு, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் ரிப்பேர் செய்யற இடத்துக்கு பேர் ஒர்க் ஷாப். ஆனா இங்க மனித சித்திரவதை கூடத்துக்கு பேர் ஒர்க் ஷாப்னு வச்சிருக்காங்க. ஒர்க் ஷாப்ல எப்படி ஒரு மோட்டார் சைக்கிளையோ அல்லது ஒரு காரையோ பிரிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி மனிதர்களை பிரிச்சு அக்குவரை அணுவரா பண்ணாங்க. பிடிச்சிட்டு வருவாங்க.
எந்த விசாரணை இருக்கு, பல மாச கணக்கில் வச்சுக்குவாங்க. இங்கே ஏதாவது வீரப்பன் ஏதாவது இங்கே இந்த பக்கம் எதனா பண்ணாருன்னா உடனே ஒரு 4-5 பேருக்கு யூனிஃபார்ம் போடுவாங்க. பிடிச்சி வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு வீரப்பன் குழு போடுற யூனிஃபார்ம் போட்டு கொண்டு போய் வச்சு சுட்டுருவாங்க. மோதல்ல சுட்டோன்னு சொல்லிட்டு கொண்டு கணக்கு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி பல 100 பேரை கொண்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்துட்டு வீரப்பனார் ஐயா என்ன யூனிஃபார்ம் போட்டுருக்காங்களோ அந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம் போட வச்சு இவங்க வீரப்பன் டீம் ஆளுங்க நாங்க சுட்டு மோதல்ல மக்களை நம்ம சுட்டோம் அப்படின்ட்டு அந்த அப்பாவிகளை சுட்டு கணக்கு கட்டினதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. யாரு அவங்களுக்கு சந்தேகம், அவங்களுக்கு யாரு இதாகதோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. முழுக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிர்வாணமா தான் அந்த முகாம்ல இருந்து ஆகணும். அதுக்கு பேர் தான் ஒர்க் ஷாப். அதுதான் ஓகே ஓகே. சுத்தமா ஆண் பெண் உடை இருக்காது. அதே மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மிக கொடூரமா நடந்திருக்கு. இந்த சிறுநீரெல்லாம் குடிக்க வச்சிருக்காங்க, மலத்தை சாப்பிட வச்சிருக்காங்க, ஏரோப்ளேன் கட்டி தொங்க விடுறது, கை காலெல்லாம் கட்டி தொங்க விட்டு மணிக்கணக்கில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது, பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த உறுப்புகளில் வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது, அவ்வளோ கொடூரம். அதாவது இப்போ தாயோட மகனை புணர வைக்கிறது, இப்போ அக்காவோட தம்பி அண்ணனை புணர வைக்கிறது, பொண்ணோட அப்பாவை புணர வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்கிறதே வாய் கூச்சுற அளவுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ கொடூரமான செயல்கள்லாம் ஈடுபட்டாங்க. அது அந்த பகுதியில் இருக்கிற அன்னைக்கு செயல்பட்ட தோழர் விபி குணசேகரன்ட்டு ஒரு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர், முதல்ல அவர் தான் அது வெளியில் கொண்டு வரார். இவர் தோழர் கொளத்தூர்மணி, வழக்கறிஞர் பாப்பா மோகன், இவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிபேன், இவங்க எல்லாம் சேர்ந்து அதை பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க. அதை ஹென்றி டிபேன் தான் டெல்லி வரையும் கொண்டு மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு, தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே புகார் கொடுக்க வைக்கிறார். அதுக்கு பிறகுதான் அது ஒரு பெரிய இதாக வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அது சுப்ரீம் கோர்ட்லாம் போட்டு அப்புறம் இதெல்லாம் சதாசிவா கமிஷன் வந்து அதில் தான் அமைச்சாங்க. அது நடந்த சித்திரவதைகள்லாம் உண்மை, அந்த விசாரணையில் உண்மைதான்ட்டு அதில் வந்து மிகப்பெரிய கொடுமையெல்லாம் பண்ணாங்க. மக்கள் அந்த கமிஷனில் போய் ஆஜராக முடியாது, ஆஜராகி இவங்க வாக்குமூலம் கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு அதில் இந்த அட்டூழிய படையோட அதிரடி படையினுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு மனிதத்தன்மையற்ற முறையில் அவ்வளோ மோசமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்த அதிரடிப்படை அமைச்ச காலங்களில் ஆட்சியில் இருந்தவங்கலாம் ஒரு பெண், முதலமைச்சர் ஜெயலலிதா தான். பெண்களுக்கு நடந்த கொடூரன்றது மிக மோசமாக இருந்தது. எனக்கு நமக்கு கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்கும். அவ்வளோ நான் சொன்னது சும்மா ஒரு கொஞ்சம் தான். அவ்வளோ எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கணுமோ மனித மிருகங்கள் கூட அந்த மாதிரி நடந்துருக்கு, அவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு. அது இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க, சதாசிவ கமிஷன். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் குறைஞ்சது அந்த அட்ராசிட்டி எல்லாம். இப்போ இவ்வளவு கொடுமைகள் பண்ணி அந்த மக்கள் வந்து திரு வீரப்பனார் ஐயரை வந்து காட்டி கொடுக்கல இல்லையா? அவர் மேல பண்ணி அவங்க எந்த நிமிஷத்துலையும் எந்த மக்களும் வீரப்பனாரை காட்டி கொடுத்ததே கிடையாது. தெரிஞ்சு நிறைய பேர் வீரப்பனை பார்க்காதவங்களாம் சித்திரவதைப்பட்டு செத்துருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. அவங்களெல்லாம் வந்து ஐயா மறைமுகமா சந்திச்சாரா? அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்ல, அந்த மாதிரி மறைமுகமெல்லாம் யாரும் சந்திக்கல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை யாரும் அவர் வீரப்பனார் ராஜ்குமார் கடத்தலப்ப அவருக்கு ஒரு பெரும் தொகை வந்ததில்லை, அதுல பணம் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்ப எல்லாம் காவல்துறையெல்லாம் வாபஸ் ஆகிட்டாங்க, உள்ள யாரும் காட்டுக்குள்ள. அந்த ராஜ்குமார் மீட்பு வரையும் அப்போ சுதந்திரமா எல்லாருமே அவர் கூப்பிடுற ஆளுங்களை வர சொல்லுவார், போவாங்க. அப்போ அந்த ஒரு எல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் தொகை கொடுத்துருக்காரு. இதை பூரா இவங்க போலீஸ் ஸ்மெல் பண்ணிட்டாங்க, மோப்பம் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு பூராத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த மக்களுக்கு கொடுத்த பணத்தை பூரா பறிமுதல் பண்ணிட்டாங்க. சார், இதுல இன்னொரு விஷயம் வந்து ஒன்று கேள்விப்பட்டோம். அதாவது வீரப்பனார் ஐயா சுட்டு கொல்றதுக்கு 2 விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. விஜயகுமார் ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஜிபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெளியில கூட்டிட்டு வந்துட்டு என்கவுண்டர் பண்ணோன்றார். ஆனா அவரு கூட வேற ஒருத்தர் இருந்தாங்க, எஸ்பி செந்தாமரைக்கண்ணன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து வெள்ளத்துறைன்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு ஈழத்தமிழரோட பேச வச்சு அவரை நம்ப வச்சு ஈழத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. இதுல 2த்துல எது உண்மை? 2மே சுத்தமான பொய். ஏன்னா இவரும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, இவர் விஜயகுமார். திரு விஜயகுமார் வந்து அதிரடிப்படையினுடைய தலைவர், இவர் அந்த அதிரடிப்படையில எஸ்பி செந்தாமரை. 2 பேருமே ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா 2 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்டா இருந்தா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே டீம்ல இருந்து 2 அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்ன்றதும் வேறு வேறா இருக்கு. இதுல இருந்தே அவங்க சொல்றது பொய்ன்றது தெரியும். உண்மை அது இல்லை. ஏதோ ஒரு வகையில அவங்கள மயக்க அடைய வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வெர்ஷன் சொல்றாங்க.
அந்த அப்போ அமைக்கப்பட்ட உண்மை அறியும் குழு வந்து ஏதோ சொந்தக்காரங்களையும் மோர்ல மயக்க மருந்துக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு இதை சொல்றாங்க. இவங்க சிலர் வந்து இப்போ சிவசுப்பிரமணியம் வந்து வெடிகுண்டுல வந்து குளோரோபாம் வெடிகுண்டு வெடிக்க வச்சு மயக்கடை வச்சு எடுத்தாங்கன்றாங்க. இப்போ ஒருத்தர் சொல்ற புரோட்டாவும் கோழிக்கறியிலையும் ஏதோ மருந்தை கொடுத்துட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்து தான் பிடிச்சாங்கன்றாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து மயக்கடையை வச்சு தான் அவங்கள செக்யூர் பண்ணி உயிரோட தான் எடுத்திருக்காங்க. உயிரோட எடுத்து சித்திரவதை பண்ணி ரொம்ப க்ளோஸ்அப்ல பக்கம் இருந்து தான் சுட்டிருக்காங்க. சுட்டு அவங்க பணத்தை தான் வண்டியில வச்சு சுடுறாங்களே தவிர இவங்க அது துப்பாக்கி சண்டை மோதல் அப்படின்னு நடந்திருந்தா அவர் உயிரோட இருக்கல இவங்க பக்கம் போகிறதுக்கான தைரியமெல்லாம் உங்களுக்கு எவனுக்குமே கிடையாது. அதனால போகவே முடியாது. இப்போ இந்த மாதிரி மயக்காடியை வச்சு இப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஒன்று உயிரோட எடுத்து கொண்டு இருக்காங்க, சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுல அவரு பாத்தீங்களா சேவிங் எல்லாம் பண்ணி வந்திருப்பாரு, முகச்சவரம்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு அந்த ஒரு விஷயம் கூட நாங்க கேள்விப்பட்டோம். அவர் வந்துட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு முகமூடி அணிஞ்சிட்டு வெளில போனாரு, காட்டை விட்டு வெளில போனாருன்றா சொன்னேன். அதுல உண்மையா? இல்ல, ஒரு முறை அப்படி மாதிரி போயிருக்காங்க. அந்த சத்தியமங்கலம் காட்டுல இருக்க வந்து இவரு பிறகு நாகப்பா கடத்தலுக்கு பிறகு நினைக்கிறேன் கடுமையான போலீஸ் நெருக்கடி வருது. மன்னிக்கணும், இவர் ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு கடுமையான போலீஸ் நெருக்கடி வருது. அந்த நேரத்தில் சத்தியமங்கலத்துலேருந்து அவங்க இதுக்கு போகிறாங்க, வெள்ளிங்கிரி மலைக்கு, கோயம்புத்தூர் பக்கம். அப்போ வந்துட்டு ஐயப்பன் சீசனு. அப்போ கூட ஒரு மீசையெல்லாம் எடுக்கலை, ஏன்னா அவருடைய ஹைலைட்டே மீசை. துப்பாக்கியோட தான் போகிறாரு. அப்பயும் அந்த ஐயப்பன் வேஷம் போட்டு வண்டிகள்லாம் ஐயப்பன் இது போட்டு கூட 2 வண்டி போகுது. ஒரு வண்டியில் வாக்கி டாக்கி ஒரு தோழர்கிட்ட நிற்கிது. அப்போ தமிழ்நாடு மீட்சி படை தோழர்கள் உள்ளே இருக்காங்க. அப்போ அந்த வாக்கி டாக்கியும் இவங்க போலீஸ் இதெல்லாம் வழிமறிச்சு கேட்குற பழக்கமெல்லாம் உண்டு. போலீஸ் அவங்களே பாஸ்வேர்டில் தான் பேசிக்குவாங்க, போலீஸே பாஸ்வேர்டில் தான் பேசுவாங்க. வெளிப்படையாக சில விஷயங்களை பேச மாட்டாங்க, ஏன்னா இவங்க மறிச்சு கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அந்தளவு அவ்வளோ டெக்னாலஜியோட தான் அவங்களும் இருந்தாங்க. உள்ள அவங்க தினசரி பிபிசி நியூஸ் கேட்பாங்க, வெளி உலக செய்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அப்போ போகும்போது கூட ஒரு மைக்குக்குள்ளா போட்டு மீசையெல்லாம் எடுக்காம தான் போறாரு. அந்த அவ்வளவு கடுமையான நேரத்தில் கூட வெளியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாங்க. போகும்போது அந்த ஒரு நெருக்கடியான நிலையில அப்படி ஒரு முடிவெடுத்து போறாங்க. அப்பயும் மீசை எடுக்காம தான் போறாரு. இப்போ நீங்க அந்த நியூஸ்லாம் கேட்டாரு, அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி அவருக்கு கிடைச்சது? பிபிசி நியூஸ் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல வச்சிருப்பாங்க. ரொம்ப காட்டுக்குள்ள சிக்னல்லாம் கிடைக்குமா? காட்டுக்குள்ள கிடைக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் கிடைக்கும். வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அவரு திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு இருக்காரு. அவர் புலிகள்ல ஈழத்துல புலிகள் படையில இருந்தவர். அவர் முழுக்க பாத்தீங்களா எல்லா தொழில்நுட்பமும் அவருக்கு தெரியும். துப்பாக்கியில இருந்து இந்த தகவல் தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ஒரு ரொம்ப இதா இருப்பார். உண்மை இருக்காரு. இப்ப சில சேனல் கூட பேசிட்டு இருப்பாரு. அவரு தான் உள்ள அவருக்கு எல்லாமே இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வாக்கி டாக்கிலாம் அவர் தான் வழிமறிச்சு எல்லாத்தையும் கேட்டு சொல்லுவார். அந்த மாதிரி இப்ப ரொம்ப நுணுக்கமான வேலைகள்லாம் செய்வாங்க. இப்போ வீரப்பனார் ஐயா அவரு அதுதான் சொல்ல வந்தோம். அவரு இறந்த அப்போ மேசெல்லாம் நாங்க இதுக்கு ஈழத்துக்கு போறதுக்காக இதுக்கு கூப்பிட்டு வந்தோம், கண் ஆப்ரேஷன் போறதுக்கு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. அது முதல்ல சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன். கண் ஆப்ரேஷன்ன்ற நிலையில அவர் இல்ல. கண்ணுல கொஞ்சம் பார்வை சிக்கல் இருந்தது. இரவுல நல்லாவே நடப்பார். நாங்க பலமுறை பார்த்துருக்கோம், நல்லாவே நடப்பார். இரவுலாம் நம்மளோட நல்லாவே நடப்பார். கண்ணுல கொஞ்சம் சிக்கல் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இவங்க சொல்ற அளவுக்கெல்லாம் கிடையாது. இவர் நாங்கள் கூட்டிட்டு போன தோழர்கள், மக்கள் யுத்த குழு தோழர்கள், அதில் விவேக் ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி விவேக் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பிடுறாரு. இவர் வந்து கண் ஆப்ரேஷன் சொன்னாரு, டாக்டர் காட்டுல கூப்பிட்டு வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்து கண் ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற செய்தியை சொல்றாரு. ஆனா இவங்க மறுத்து இருக்காங்க. கண் அறுவை சிகிச்சை வந்து ஒரு அரங்கத்துல தான் வச்சு பண்ணணும், குளிர்சாதன அரங்கத்துல ஆப்ரேஷன் தியேட்டர் தான் வச்சு பண்ண முடியும், இது காட்டிலாம் வச்சு பண்ண முடியாது, நீங்க வாங்க ஒரு பெரிய நகரத்துல வச்சு நாங்க அதுக்கான ஏற்பாடு பண்றோம், இல்லையா வேற மாநிலத்துக்கு கூட கூப்பிட்டு போறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவர் மறுத்துறாரு. அப்பயே சொல்றாரு, நான் காட்டு விட்டு வெளியே வந்தா பிணமா தான் வருவேன், நான் உயிரோட இருக்கிற வரையும் காட்டு விட்டு நான் வெளியே வர மாட்டேன்றதை தெளிவா சொல்லியிருக்காரு. அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஈழ பிரச்சனைக்கு ஈழத்துக்கு போனாருன்றது அது ஒரு மகா மோசடியான கதை. ஈழத்துக்கு அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பச்சை அப்பட்டமான பொய். ஆனா ஈழத்தமிழரோட கான்டாக்ட்ல இருந்தாருங்களா?
இல்ல பிரபாகரன் அந்த முயற்சி எடுத்திருக்காரு, அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. தோழர் கொளத்தூர் மணி வழியா தான் அந்த முயற்சி எடுத்திருக்காரு. ஈழத்துக்கு போயிடுறேன், நாட்டுக்கு போறேன், பேசி ஏற்பாடு பண்ணுங்கன்னு இருக்காரு. அவர் பேசியிருக்காரு, தலைவர் பிரபாகரன் கிட்ட பேசியிருக்காரு. அவரு ஏத்துக்கல அதை. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட யாரையும் அவங்க வச்சுக்கிறது விரும்பினதில்லை. ஏன்னா நிறைய இளைஞர்கள் அப்பயே புலிகள் படையில போயிட்டு இங்கிருந்து போய் பயிற்சி எடுத்து அங்கே சிலர்லாம் இறந்துலாம் இருக்காங்க. ஆனா அவங்க அதை கூட தவிர்த்துட்டாங்க, பின்னால வந்து தவிர்த்துட்டாங்க. இந்தியாவை சேர்ந்தவர்கள் யாரையும் படைகளையோ இல்லை அந்த இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுற யாரோடய ஒரு நெருக்கமான உறவு வச்சுக்கிறதுல அப்படின்றதுல தெளிவா இருந்தாங்க. அதனால இவர் ஏத்துக்க மறுத்துறாங்க. இவர் விரும்பினார், ஆனா அவர் வீரப்பனை மதிச்சு இருந்தாலும் அதை படைகளை வச்சுக்கிறதுக்கு அவர் விரும்பல, இவங்களுக்கு அங்கே கூப்பிடுறதுக்கு விரும்பல. ஏன்னா அது புலிகளுக்கும் இந்திய அரசுக்குமான ஒரு உறவுல ஒரு விரிச்சலை உருவாக்கும் அப்படின்றதுனால அதை மறுத்துறாரு அவரு. அந்த அளவுல தான். அதை ஒரு கட்டத்துல என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணம் சும்மா தானே வச்சுருக்கிறேன், குடும்ப புலிகள் போராட்டத்துக்காக பயன்படுறாரு, அதை கூட மறுத்துறாரு. அது தோழர் கொளத்தூர் மணிக்கிட்ட இந்த சஞ்சய் இது சொல்றாங்களே அப்படின்றது இந்த இதை கேட்கும்போது தான் சொன்னார். அந்த சம்பவங்கள்லாம் உண்மைதான். ஆனா இவர் வழியே, ஏன்னா கொளத்தூர் மணி என்றவர் இவருக்கு மிக நம்பிக்கை உள்ளவர், வீரப்பனார் பெரிதும் மதித்த மனிதர் அவர். அவரு சொல்லியே முடியலன்ற நிலைமை வந்தாச்சு. அதுக்கு பிறகு இவர் யாரோ போய் வெள்ளத்தூர போனாரா, ஈழத்தமிழர் மாதிரி போனாரா, இவரை நம்பி சேவிங் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாருன்றாங்க. அது மகா மோசடியான ஒரு பொய். பாத்தீங்களா, வீரப்பனை பொறுத்த வரையும் அந்த மீசை வந்து அவருடைய அடையாளமா பார்த்தார். எந்த நிமிஷத்துலயும் எப்பயுமே அந்த மீசை மேல அவர் உயிரியே வச்சிருந்தார். மீசை அவர் எடுத்துட்டு வெளியே வந்தாருன்றதெல்லாம், தூங்கும்போது கூட துப்பாக்கி தன்னுடைய நெஞ்சு மேல வச்சுதான் படுத்திருப்பார். அவர் ரொம்ப நேசிச்ச ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மீசையும் துப்பாக்கியும். அதே இல்லாம வந்தாருன்றத ஏத்துக்கவே முடியாது. அது ஒரு மோசடியான பொய். சரி, இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், வீரப்பனார் ஐயா வந்து உளவுத்துறை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துனாங்க, இதை அவர் எப்படி டேக்கிள் பண்ணாரு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாரு? ஓராண்டு காலத்துக்கு மேல அவங்க உறவினர்கள் மட்டுமே அவங்க கிட்ட தொடர்புல இருக்க மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏன்னா உறவினர்கள் இந்த தேவராஜ் இவங்க எல்லாருமே முதல்ல இவங்க பிரியா விடுறாங்க. உளவுத்துறை இந்த உளவாளிகள் இருக்காங்க, உறவினர்கள் தான் உளவாளிகளை மாத்துறாங்க. அவங்க போய் செய்யல, அவங்கள எடுத்து அவங்களுக்கு சில நெருக்கடிகள், இதை செய்யலாம் உங்களை குடும்பத்தோட கொண்டு வருவோம், இந்த மாதிரி பணத்தாசை காட்டி, பணத்தாசை விட உயிர் பயம் இருக்குல்ல மனுஷனுக்கு, பல 100 பேர் அங்க கொண்டு இருக்காங்க. அடுத்து நம்ம குடும்பத்தோட கொண்டு வருவாங்கன்னும் போது அந்த இயல்பா இந்த பயம் வரல, அந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வருஷம் அவங்க உறவினர்கள், அவங்க போலீஸுக்கு நம்பிக்கைக்குரிய அந்த நபர்களை மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எதை கேட்டாலும் அவங்களை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பூரா செய்யுங்கன்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நெருங்கிட்டோம், இதுக்கு மேல விட்டோம்னா இன்னும் பல வருஷம் போயிடும். நம்ம இலக்கு வந்து வீரப்பனை கொல்லணும்ன்றது. அதனால அவங்க எது கேட்டாலும் செய்யுங்க அப்படின்ற அந்த இது அவங்கள சுதந்திரமா விடுறாங்க. அந்த வழியா தான் அந்த சம்பவம் நெருங்கிய உறவினர்கள் தான். இப்ப தேவராஜ் கூட சொல்றாரு பாருங்க, இவரு நீங்க கூட ஒரு காணொலி சொன்னீங்க, தேவராஜ் ஐயன்துறையும் வந்து நெருக்கமான ஒரு ஐயன்துறையெல்லாம் ரொம்ப நெருக்கமான உறவினர். அவரெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாங்க. கடைசி வரையும் அதாவது ஒரு தேவராஜ் சொல்றாரு, இறக்குறதுக்கு 18ஆம் தேதி கொல்லப்படுறாங்க, 13ஆம் தேதி 15ஆம் தேதி தோழர் கொளத்தூர் மணி கூப்பிட்டு போயிருந்தோம், பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தோம் அப்படின்றாரு. அந்த காலகட்டங்களில் தான் இவர் வெள்ளைத்துறை ஒரு முறை கூப்பிட்டு போறாங்க அதிகாரிகள்லாம். இவர் செந்தாமரை கண்ணு, விஜயகுமார்லாம் வந்து வெள்ளைத்துறையை உள்ள ஈழத்தமிழர் தான் இவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவர் போறாராம். இவரு காணொலியிலே சொல்லியிருக்காரு தேவராஜ். இப்ப அந்த செய்தியெல்லாம் அவரே சொல்றாரு. ஒரு இடத்துல ஏன்னா இவருக்கு இடம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஒரு வேளை கூட்டின்னு கூட போயிருக்கலாம். தேவராஜுக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியாது, ஐயந்துறைக்கு தான் தெரியும். ஆனா அப்பப்போ காட்டுக்குள்ளார போயிட்டு அவங்கள அப்ப பார்த்துட்டு வரவர் ஐயந்துறை தான். தேவராஜை வர சொன்னாவே ஐயந்துறை கூட்டி போனா தேவராஜ் போக முடியும். அவர் ஐயந்துறை வந்து என்ன மாதிரி உறவு முறை வீரப்பனார் ஐயாவுக்கு? மாமமிச்சம் உறவு, ரொம்ப ஒரே ஊருக்காரங்க, ஒரு இதுல ரொம்ப நெருக்கமான உறவினர். இறுதியில் அவர் வழியா தான் நடந்துச்சுன்றதை இவர் தேவராஜுமே சொல்றாரு. நாளெலாம் இல்லை, கடைசியில் அவர் தான் இருந்தாருன்ற மாதிரி. ஆனால் இவருக்கு இப்போ இறக்குறதுக்கு 4 நாள் 5 நாளைக்கு முன்னால் நான் பார்த்தேன்றதை அவரே உறுதிப்படுத்துறாரு. இவர் இருக்காரு இல்லைங்க, வெள்ளைத்துறை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் தான் சொல்றாங்க, ஐயா வேணாம் என்னால் முடியாதுன்னு சொல்றாரா. அப்ப நீ இவரை கூட்டிட்டு போய் இவர் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு இவரு காடு பூரா அலையிறாரு. இவருக்கு வழி தெரியாது, முறையா தெரியாது அவங்க எங்க இருக்காங்கன்னு. இவர் எதோ உள்ள போற வர அவருக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் போயிருக்காரு.
ஒரு இடத்துல வேட்டைக்காரங்கள சாராயம் காசுல வந்திருக்காங்க, அது மட்டும் தான் இவங்க பார்த்துருக்காங்க. இவர் வெள்ளத்தூர் போகும்போது ஒரு இடத்துல பாறையில வலிக்கு விழுறாரு. அப்பதான் ஒரு வச்சிருந்த அந்த பிஸ்டலுக்கு கன்னெல்லாம் வெளியே தெரியுது, கிரானைட்டு வெளியே போய் விழுது, நிலவில வெடிக்கலைன்னாரு. அப்பதான் நான் யார் தெரியுமான்னு தேவராஜ் கிட்ட கேட்டுக்கிறாரு. அப்போ வெள்ளத்துறை அப்பதான் சொல்லியிருக்காரு, நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவருக்கு நடிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் இடம் தெரிஞ்சு கூட்டின்னு போயிருந்தா 2 பேருமே கொண்டு இருப்பாங்க. வெள்ளத்துறையும் வந்திருக்க முடியாது, இவரு தேவராஜும். ஏன்னா அவருக்கு இடம் தெரியாது, அதனால அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு தெரிஞ்சு அவங்க போயிருந்த இருக்கிற இடம் உண்மையாவே தெரிஞ்சு இப்போ கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னா அவங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க இவர் கன்று வச்சிருக்கிறதா அதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்குவாங்க, போட்டு தள்ளி இருப்பாங்க. நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளான் பண்ணி ஏகப்பட்ட பிளான். ஒரு வருஷம் அதிரடிப்படை ஆயுத நடவடிக்கைகள் நிறுத்திட்டாங்க. உளவு பிரிவு மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க. உளவு அவங்க உறவினர்கள் வச்சுட்டு அவங்க வழியா முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நடந்த சம்பவம்லாம் இவ்வளோ இருக்கு. நம்ம முன்ன போட்ட காணொலியில பார்த்தால பின்னூட்டத்துல நிறைய பேர் இந்த ஆள் இவன் போய் தான் நிறைய பேர் கமெண்ட்ல அது இவராலதான் அவர் வீரப்பனாரையா மாட்டினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. எதுவுமே தெரியாது பாவம், எதையோ பார்த்துட்டு பேசிருக்காங்க. அவங்க மேல நம்ம குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது போகணுன்றதுக்காக ஒரு வீரப்ப மேல இருக்கிற பாசத்துல நிறைய பேருக்கு கடைசியா நாங்கெல்லாம் போனோம் வந்தோம். எங்களுக்கு பிறகு நான் 2 மாசத்துக்கு முன்னே எங்களோட தொடர்பு துண்டிச்சிருது, ஆகஸ்ட் 4ஆம் தேதியோட. அதுக்கு பிறகு எங்க தொடர்பு இல்லை. அவங்க அதுக்கு பிறகு நான் கூட்டிட்டு போன மக்களை தோழர்கள் தொடர்புல இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கூட கடைசியில இல்லை, நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தொடர்புல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசு அதை போலீஸ் விரும்பி இருக்க மாட்டாங்க. அவங்க தொடர்பு எங்களுடைய எல்லா தொடர்புகளும் அவங்களுக்கு தெரிஞ்சு எங்க சந்திப்புல தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுதான் விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் வீரப்பனார் அதை நம்பணும், அந்த உளவாளிகளை நம்பணுன்றதுக்காக அனுமதிச்சிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4-5 முறை போகிறாங்க. அவங்களுக்குள்ள சில உடன்பாடுகள் வருது. அதில் சிலது இவர் வீரப்பனார் ஏற்றுக்கல. காட்டில் சுதந்திரமாக இருந்தவர், இவங்க போடுற நிபந்தனைகள்லாம் அவர் ஏற்றுக்க தயாரில்லை. அதனால அது மறுத்துறாரு. அப்புறம் இவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க இவங்கள. அந்த இடத்துல போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒரு கடிதம் மட்டும் வச்சுட்டு போயிருக்காரு. நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம், ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நான் வருவோம் சந்திப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவர் வரல. அந்த வீரப்பன் இறந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி எனக்கு எப்போ ஒரு கலிய பெருமாள், நான் கூட செய்தி பார்க்கல, அவர் தான் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், தலைவரை கொண்டுட்டாங்க. என்னங்க அதை சொல்கிறீங்கன்னா, அப்போ தான் டிவியில் செய்தி போடுறது பாருங்க. பார்த்தோம், நம்ப முடியாத ஒரு சம்பவம். ஆனால் உடனே சொல்லிட்டார், நான் காலைல புறப்பட்டு வரேன், நீங்கள் தருமபுரி ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு. நானுமே போனோம். அவரும் ஒரு வாடகார் பிடிச்சி எப்போ ஒரு கழிவு பெருமளை வந்துட்டார். போயிட்டு வரிசையில் இருந்து நாங்கள் வீரப்பன் உள்ளிட்ட 4 பேருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வரோம். அப்போ தான் இவர் இந்த சுந்தரமூர்த்தி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு என்ன நினச்சின்னு என்ன தெரியுங்களா என்ன எதுனாரு. இல்லை, நாங்கள் ஆகஸ்ட் 4க்கு பிறகு எங்களுக்கு தொடர்பு, நாங்கள் உங்களுக்கு முன்னாலே எங்கள் தொடர்பு கட் ஆகிடுச்சு, நீங்கள் இதான் தொடர்பில் இருந்தீங்க, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னும். இல்லை, ஒரு வர சொல்லியிருந்தாங்க, கடிதம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டோம், அதுக்கு பிறகு எங்கள் தொடர்பும் இல்லைன்னாரு. அந்த அளவு தான் அது போனது. நீங்க ஆகஸ்டோட அவருடைய தொடர்பு, ஆகஸ்ட் 4ஆம் தேதியோட எங்க தொடர்பு, அக்டோபர்ல தான் ஐயா அவ்வளவுதான். நாங்க அவருக்கான அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதே எங்களுக்கு கூப்பிட்டாரு, அதை செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வேலை இருந்திருந்தா ஒரு வேலை வேற ஏதாவது நம்மளை கூப்பிட்டு இருப்பாரு, அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, இதுக்கிடையில வீரப்பன் ஐயோட சொந்தக்காரங்க உறவினர்கள் நம்ம பேசியிருந்தோம்ல, தேவராஜ், திரு ஐயந்திரி, இதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை என்னாச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன மாதிரியான அணுகுமுறை அவங்கள்ட்ட காவல்துறை மீது இருந்துச்சு? இல்லை, அவங்க கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க, காவல்துறையில கட்டுப்பாட்டில். தேவராஜ் சொல்லியிருக்காரு, அவங்கள கட்டுப்பாட்டில் முழுக்க நெருக்கடியில் தான், அவங்கள நெருக்கடியில் ஒர்க் ஷாப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி நெருக்கடியில். ஏன்னா அவங்களே நெருக்கடி கொடுத்துருந்தாலோ நான் எங்கள் மாதிரி போனவங்க, நாங்கள் மக்களுக்கு தோழர்கள், இவங்க நாங்களாம் போனது சட்டப்படி தப்புன்னு தெரிஞ்சு அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தாங்களா, எங்களை கைது இது பண்ணியிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க இதெல்லாம் தவிர்த்தது. ஐயந்துரை தேவராஜுக்கெல்லாம் அவங்க ஒரு மிரட்டல்ல தான் வச்சிருந்துருக்கிறாங்க, குடும்பத்தோடு உங்களை காலி பண்ணிடுவோன்ட்டு. அந்த பயத்தில் வச்சுட்டு தான் அவங்க சொல்ற மாதிரி செய்ய வச்சிருக்காங்க. நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் பணி வைக்கிறோம்ல, அந்த கட்டத்தில் தான் வச்சிருக்காங்க. அவங்களும் விரும்பி செஞ்சாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஆனா அவங்க உறவினர்கள் இந்த குரூப் தான் செஞ்சிருக்காங்கன்றது தேவராஜே சொல்றாரு. எனக்கெல்லாம் தொடர்பு இல்லைன்னா இவங்க தான் இருந்தாங்கன்றது தேவராஜ் சொல்றாரு.
முழுக்க அவர் சார்ஜ் பண்ணது ஐயந்துரை சொல்றாரு. இப்ப ஆனா 4 நாளைக்கு முன்னால வரையும் அவரும் தொடர்புல இருக்காரு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 4 முறை ஐயாவை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்க வீரப்பனார் ஐயா. இது வந்து போலீஸ்க்கு தெரியாம இருந்திருக்கும். அதுதான் சொல்றேன், தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதை எங்களை விசாரிச்சிருந்தாவே இவங்க உஷாராயிட்டு இருப்பாங்க. இவங்க தொடர்பை கட் பண்ணி இவங்க தொடர்பை துண்டிச்சிருப்பாங்க. ஐயந்துரை தேவராஜோட தொடர்பை துண்டிச்சிருப்பாங்க. காவல்துறை எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு எந்த என்கொயரியும் பண்ணல, போன் பண்ணி எதுவுமே கேட்கல. எதுங்க எங்களை இது பண்ணல, எங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்களாவே அவங்க உஷாராயிட்டு இருப்பாங்க. அது தெரியும் காவல்துறைக்கு. அவங்க எங்க குழு நாங்க போனவங்க மக்கள் இது குழு தோழர்கள் இந்த தொடர்புல தேவராஜ் ஐயந்துரை இவங்களை யார் மேல விசாரணை அல்லது கைதுன்னு போயிருந்தாலும் அவங்களுக்கு தகவல் போயிருக்கோம். அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க, தப்பிச்சிருப்பாங்க. இன்னொரு 10 வருஷமாவது இவங்க நெருங்கி இருக்க முடியாது. ஏன்னா அவங்களை நெருங்கிட்டோம். அவனுக்கு இலக்கு வந்து வீரப்பனை எடுக்கணும், கொல்லணும். அதுதான் அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல போயிட்டு நம்ம ஏன் இவங்களை கை வச்சு அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க யார் மேலேயும் இது பண்ணல. சரி, இதுக்கடையில இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புலவர் கலிய பெருமாள் ஐயா இருக்காங்க. அவருக்கும் வீரப்பனார் அவங்களும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி உங்களுடைய காணொலியில. அப்படி பார்க்கும்போது இவருக்கு அவருக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு? ராஜகுமார் கடத்தல இப்ப தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி பட தோழர்கள் வந்து அங்கே உள்ள இருக்கும்போது நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா புலவர் கலிய பெருமாள் பொறுத்த தமிழ்நாடு நக்சல் பாரி இயக்கத்தினுடைய சாபர்கள் ஒருத்தர், அமைப்பாளர்கள் ஒருத்தர், மிக முக்கியமான தலைவர். தன்னுடைய குடும்பத்தையே மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்கு உள்ளாக்கினவர். அந்த ஒரு குடும்பம் மாதிரி யாருமே தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை இருந்திருப்பாங்களான்றது சொல்ல முடியாது. அவர் தூக்கு தண்டனை, அவருடைய மகன் திருவள்ளுவன் தூக்கு தண்டனை, தம்பி இன்னொரு மகன் ஆயுள் தண்டனை சோழ நம்பியார், அவருடைய இணையருடைய அக்கா அனந்தநாயகி அம்மையார், அவங்களும் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எம்எல்ஏ, அவங்க கணவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் விஸ்வநாதன்ட்டு. அவங்க ஆயுள் தண்டனையில் இருக்காங்க. ஒரு தம்பி மாசிலாமணி, உறவு நிறைய பேர், ஒரு 17 பேருக்கு மேலே கடுமையான அடக்குமுறை 10 ஆண்டு 14 ஆண்டுகள் சிறையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பம் தமிழ்நாடு விடுதலைக்காக தன்னை பிறகு வந்து தமிழரசனோட சேர்ந்து தமிழ்நாடு விடுதலை பட கட்டினவர், சிறையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அதில் தோல்வி கண்டாங்க. இந்த செய்திகள்லாம் அவங்க வழியாக கேள்விப்படுறாரு, உள்ளே இருந்த தமிழ்நாடு மீட்சி படை விடுதலை படை தொடர்கள் வழியா. அப்போ இவர் மேலே ஒரு ரொம்ப மரியாதை வருது அவருக்கு. அது ஒரு பக்கம். இந்த ராஜகுமார் கடத்தல போய் இவர் புலவர் கலிய பெருமாள் ஒரு ஜூனியர் பத்திரிக்கை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் வந்து வீரப்பனை தலைவராக ஏற்கிறேன் அப்படின்ட்டு. இவரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவர், புரட்சிகர இயக்கங்கள்ல ஒரு மிகப்பெரிய தலைவர். இவ்வளவு பெரிய தலைவர் வந்து நம்மளை அந்த செய்தியெல்லாம் அவருக்கு உள்ள போகுது, பத்திரிகைலாம் பார்க்குறாரு. அந்த செய்தியெல்லாம் பார்த்தோன்னே புலவர் கலிய பெருமாள் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு, ஒரு மரியாதை வருது. அவர் பார்த்தாங்கன்னு அப்பந்தே முயற்சி பண்ணுறாரு. பல முறை பலர்கிட்ட இருந்து சொல்லி அந்த இது அவருக்கு பணமெல்லாம் கொடுத்துருக்காரு, கொடுக்க சொல்லி அதை கூட எல்லாம் எடுத்துட்டு ஓட்டானு. போய் கொடுத்தாருன்ற செய்தி கூட சொல்லலை, பார்த்தாரு கேட்டாருன்றதை கூட சொல்லலை. அந்த மாதிரி தான் ஒரு உண்மைக்கு புறம்பான வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பலர்கிட்ட சொல்லி நடக்கல. அது அப்போதான் 2003 டிசம்பரில் புலவர் கலிய பெருமாளில் வந்து குளத்தூர் மணி ஒரு நிகழ்ச்சி சந்திக்கக்குள்ள சொல்றாரு. உங்களை இவர்கிட்ட சொல்றாரு, ஏற்கனவே வீரப்பன் வந்து தோழர் குளத்தூர் மணி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் புலவர் கலிய பெருமாளை சந்திக்கணும், ஒரு முறை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு இவரையும் பார்த்த மாதிரி இருக்கணும், இவர் மக்கள் இது குழு சந்திக்க போறாருன்ற செய்தியை அவர் குளத்தூர் மணிக்கு தெரிய வேணான்ட்டு அது எங்ககிட்டே கேட்டார். போய் நீங்கள் எந்த செய்தியும் சொல்லாதீங்க, நேரம் வரும்போது நானே மணி அண்ணகிட்ட சொல்கிறேன், நல்ல அண்ணனு தான் சொல்லுவார், மணி அண்ணகிட்ட நானே சொல்கிறேன், நீங்கள் இப்போ எதுவும் சொல்லாதீங்கன்னு என்கிட்டையும் புலவர் கலிய பெருமாள்கிட்டையுமே இதாக உத்தரவாதமாக வாங்கினார். நாங்கள் பிறகு அவர் இறந்த பிறகு தான் அந்த செய்தியை அவர் தெரிஞ்சுதான். அது விஜயகுமார் ஒரு புத்தகம் எழுதினார், சேசிங் த பிரிகண்ட். அந்த புத்தகத்துல திருச்சிக்கு அருகே இருக்கிற ஒரு பெரியவர், கூஸ் கிழவன் சொல்லிட்டு அந்த ஆங்கில நாவலில் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரியவரை சந்திச்சிருக்காரு. அப்படின் போதுதான் அவருக்கே சந்தேகம் ஒரு குளத்தூர் மணிக்கு சிவசுப்ரமணியத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கடைசியில வந்து புலவர் கலிய பெருமாள் போய் சந்திச்சிருக்காரு, வேடியப்பன் கூட போயிருக்காரு, கேட்டீங்களா பல தகவல் வரும் அப்படின்னு அந்த செய்தி சொல்லியிருக்காரு. அந்த ஜூனியருடன் பத்திரிகை பார்த்த பிறகு அது இவருக்கு நம்பியிருப்போம். அப்போ அதை வச்சு தான் அவர் வர சொல்றாரு. அது மக்கள் இதுக்குழு தொடர்புக்கும் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த இதில் இவர் சொன்ன மறுத்துருவார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு மக்கள் இதுக்குழு தொடர்பு வேணுன்றதை. அதை மறுத்துறாரு அண்ணா குளத்தூர் மணி வந்து அதை மறுத்துறாரு. ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கிறீங்க, இப்போ சிக்கலாயிடும்,
வேண்டாம், ஏற்கனவே 2 அமைப்பு வந்தாங்க, நிற்கல. தமிழ்நாடு விடுதலை படை மீட்பு பெற்ற உள்ளே இருக்காமல் தாங்க முடியாமல் போயிட்டாங்க. இன்னொரு சிக்கல் வேண்டாம் அப்படின்றதுனால அவர் மறுக்கிறார். அவர்கிட்டயே இவங்க மறைச்சி தான் புலவர் ஒரு முறை சந்திக்கிறன்றதை சொல்கிறாங்க. அவர் அந்த நிகழ்ச்சியில் தான் சொல்கிறார், புலவர் கலிய பெருமாள் கிட்ட அண்ணன் குளத்தூர் மணி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. 80 வயசு ரொம்ப தளர்வான உடல்நிலையோட தான் இருந்தார். சந்திக்கிறேன், நான் ஒன்றும் மறுப்பேதுன்னு சொல்கிறார், சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான வேலைகள் நடந்தது, சந்திச்சார். ரொம்ப அவர் மேலே மரியாதைன்னா அப்படி அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு ரொம்ப மரியாதையோட தான் இருந்தார். அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். இவரு பெரியவருக்கு புலவர் கலிய பெருமாளுமே வீரப்பன் நம்மளோட சின்ன வயசு அப்படியெல்லாம் பார்க்கணும். நம்ம எதாவது நினைச்சோமோ அதெல்லாம் செய்யறாரு. தலைவர்ன்ற அளவுக்கு அப்படி அது பெரிய விமர்சனமா கூட வந்தது அரசியல் வட்டங்கள்ல, முற்போக்கு அரசியல் வட்டங்கள் அது விமர்சனமா கூட வந்தது. இவர் வந்து வீரப்பனை போய் தலைவராக இருக்கிறேன்னு சொல்றாரு, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி. ஆனா அவரு அந்த வயசு என்ன நினைச்சாரு, அந்த இதெல்லாம் அந்த ராஜ்குமார் கடத்தல அப்ப நடந்த அந்த 10 கோரிக்கைகள் வச்சாருல்ல, அதுல பூரா இவர் என்னென்ன கேட்ட நினைச்சாரோ அதை பூரா அவர் கேள்வி வச்சார். ஆனா அங்க கேள்வி எழுதி கொடுத்தவங்க தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் தான், இவருடைய சிஷியர்கள் தான். அதனால அது இயல்பானதாக இருந்தது, இவருக்கு அது ரொம்ப ஈர்த்தது இவரை. அதனாலதான் நான் தலைவராக இருக்கிறேன் அப்படின்ற அந்த உறவு தான் அவங்களுக்கு, கொள்கை உறவு தான். இவரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு படையாண்ட மாவீரான்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. கேப்பீங்க, நீங்களே கேப்பீங்கன்னு நினைச்சேன், நானும் சொல்றேன். அந்த படத்துல காடு வெட்டி குருவும் வீரப்பனை சந்திச்சாங்கன்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து வீரப்பனை வந்து ஒரு வன்னியர் தலைவராக காட்டியிருக்காரு, சாதி வெறியராக காட்டியிருக்காருன்றத வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி கடுமையாவே வடக்கலாம் போட்டிருக்காங்க. வீரப்பனை வந்து ஒரு சாதி கொள்ளாடிங்க அடைக்க பாக்குறீங்க, அவர் அந்த மாதிரி இல்லை. நாங்க பொதுவாக இருக்கிறவங்க சொன்னா கூட இவங்க எல்லாம் எதையோ சொல்றாங்க, எங்க சாதிக்காரரை வேற அடையாளப்படுத்துறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவரோட வாழ்ந்தவங்க, கூடவே இருந்தவங்க அவங்க துணைவியார், அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மள விட அவங்களுக்கு தெரியும் மிக அவர் எந்த சாதி கடந்து நின்றார், தமிழர்களுக்காக நின்றார், அவர் தமிழர்களுக்கான தலைவர் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி இது இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன்றது சுட்டி காட்டுறாங்க. எந்த காலத்திலயும் அவர் சந்திச்சது கிடையாது, காடு வெட்டி குருவை சந்திச்சதே கிடையாது. அப்படி ஒருத்தர் பார்த்துருந்தா ஒரு ஜி.கே. மணிக்கு அந்த ஊர்காரன்ற முறையில் ஒரு ரொம்ப அடக்குமுறைக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி இவரு கோகாமணி தலைவராக இவ்வளவு பெரிய தலைவராக வர்றதுக்கு முன்னாலேயும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் இருக்கு. அவரு இந்த அளவுக்கு மாறின பிறகு அவரோட தொடர்பு அவருக்கு கூட கிடையாது. இப்படி ஒரு பச்சையா ஒரு பொய்ய சொல்றாங்க, அந்த அம்மா முத்துலட்சுமி கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவரு மக்களுக்கான தலைவரா, மக்களுக்கு சாதி கடந்துதான் அவர் நின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் திரு வீரப்பன் இருந்தாங்க. அவரை வந்து இந்த மாதிரிலாம் பொய்யா சித்தரிக்கிறது, ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறது, நானே பார்க்குறப்போ எல்லா சாதி இளைஞர்களுமே வீரப்பனை ஐக்கானா தான் பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இவங்க தலைவராக ஆக்க முயற்சி பண்ணாலும் கூட எல்லா சாதியில இருக்கிற இளைஞர்களும் வீரப்பனுடைய படத்தை போட்ட பணி சட்டை போடுறது, அவர் வீடியோன்னு பார்த்தா அதெல்லாம் இந்த ஜாதிக்காரன் தான் பார்க்குறதெல்லாம் கிடையாது. வீரப்பனாரை பற்றி பேசுறோன்னா எல்லாருமே ஆர்வத்தோட. அதனால அவர் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐக்கானா இருக்காரு. அதை இவங்கெல்லாம் வியாபாரம் ஆக்கின்னு முயற்சி பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க முத்துலட்சுமியோட அந்த நடவடிக்கைன்னு பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே சரியான ஒரு வழியில, ஏன்னா அவங்க வேல்முருகனோட இருக்காங்க, தலைவர் வேல்முருகனோட இருக்காங்க. அதனால ஒரு சரியான இதான் எடுத்துறாங்க, நிலையை எடுத்தாங்க. அது சரியானது, எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து ஒரு சரியான முடிவு அது அம்பலப்படுத்தினாங்க. நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி திரு வீரப்பனார் ஐயாரை பத்தி பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.